ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரோக்கியமான ராகி லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 15 பாதாம், ஒரு 50 வேர்க்கடலை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். இதை வறுத்துட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த லட்டு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது பொரிஞ்சு வருது. தீயாமல் இது லைட்டாக படப்படன்னு பொரியும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இல்லைனாலும் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு தட்டுக்கு மாற்றிட்டேன். நான் சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பளவு மாவு எடுத்திருக்கேன், கேழ்வரகு மாவு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் திக்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக நான் இந்த மாவுலேயே ஒரு பிஞ்சளவு சால்ட்டு, உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுட்டு அதுலேயே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து நம்ம அடை போல் தட்டிட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். சுற்றிலும் நம்ம எண்ணெய் விட்டு பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் திருப்பும்போது இந்த அடை உடஞ்சிடுச்சு. உடஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆறின பிறகு குட்டி குட்டி துண்டாக புட்டு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோம். அதனால் உடஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் மாவு இருந்தது, அதையும் நான் ஃபஸ்ட்டு மாதிரியே நம்ம அடை போல் தவாவில் தட்டிட்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 2 அடை வந்தது. இப்போ நான் 2த்தையுமே நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுவும் நல்லா சூடு ஆறட்டும். இந்த லட்டு செய்யறதும் ரொம்பவே ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அடையை நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் பொறுமையாக திருப்பி திருப்பி வேக வச்சு எடுக்கணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா மாவாகவே இருக்கும் உள்ளே, அப்புறம் தீஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடை சூடு ஆறுறதுக்குள்ளே நான் வேர்க்கடலையில் இருந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வேர்க்கடலை, பாதாம், அதுக்கப்புறம் அந்த எள்ளு எல்லாத்தையும் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நான் அடையை ஆறிடுச்சு. அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே நான் சேர்க்காமல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். புட்டு போல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த வேர்க்கடலை கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நான் 1 கப்பளவு நம்ம ராகி மாவு எடுத்தோம். அதில் 3/4 கப்பளவு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் இந்த ராகி மாவுலேயே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்டிகள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் எல்லாம் வெல்லம்லாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த வெல்லத்தோட ஈரப்பதமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம கையில் தண்ணி எதுவுமே இல்லாமல் கையை க்ளீனாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு நம்ம லட்டு பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் வரும் நெய் தடவுறதுனால. நல்ல வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ சூப்பரான ராகி லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.